ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜென்ரல் சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ட் 1ல் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் மீதி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது மெட்ஸஃபார்ம் கர்வ்ட் சிசர். இது வந்து தின் மெட்ஸஃபார்ம் கர்வ்ட் சிசர் யூஸ் கட்டிங் டெலிகேட் டிசெக்ஷனுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து மெட்ஸஃபார்ம் ஸ்ட்ரெயிட் சிசர். இது வந்து தின் மெட்டீரியல் சூச்சர் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்ஜரி டைமில் யூஸ் ஆகும். அப்புறமா நம்ம ரிட்ராக்டர்ஸ் பார்க்க போகிறோம். இது டபுள் ஹூக் ரிட்ராக்டர். டபுள் ஹூக் ரிட்ராக்டர் வந்து தைராய்டு டிசெக்ஷனில் நமக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்கின் ரிட்ராக்டிங்க்கு ஹேண்டு ஃபுட் ஆங்கிள் இந்த மாதிரி இதுலேயும் நம்ம டபுள் ஹூக் ரிட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜெர்னிஸ் ரிட்ராக்டர். ஜெர்னிஸ் ரிட்ராக்டர் வந்து ஒரு பக்கம் ஒரு பிளண்டு பிளேடு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு டபுள் ஹூக் டைப்பில் இருக்கும். இது வந்து ரெக்டஸ் மசில் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். லாங்கன்பெர்க் ஸ்மால் பிளேட் ரிட்ராக்டர். இது ஸ்கின் எட்ஜஸை இன்சிஷனுக்கு அப்புறம் ஸ்கின் எட்ஜஸை வந்து ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் பிளேடு பீடியாட்ரிக் கேஸு ட்ரக்கியாஸ்டமி இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லாங்கன்பெர்க்லேயே மீடியம் பிளேடு லாங்கன்பெர்க், லாங் பிளேடு. இது மீடியம் பிளேடு லாங் பிளேடு. லாங்கன்பெர்க்லேயே நம்ம வந்து 3 ரிட்ராக்டர் பார்த்துருக்கோம். ஸ்மால் பிளேடு, மீடியம் பிளேடு, லாங் பிளேட் நம்ம பார்த்துருக்கோம். இது எட்ஜஸ் இன்சிஷன் போட்டு எட்ஜஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இது மோரிஸ் ரிட்ராக்டர். மோரிஸ் ரிட்ராக்டர் இன்சிஷனை வந்து ஒய்டன் பண்ணி இன்சிஷனோட எட்ஜஸை வந்து ஒய்டன் பண்ணி நம்ம டியூரிங் சர்ஜரி டைமில் வந்து எட்ஜஸ் ஒய்டன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். சிசேரியனுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து டீவர்ஸ் ரிட்ராக்டர். டீவர்ஸ் ரிட்ராக்டர் வந்து அப்டாமினல் சர்ஜரி, தொராசிக் சர்ஜரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். லென்த்தனாக உள்ள ஸ்பேஸில் வந்து நம்ம இதை ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பிளாடர் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் டீவர்ஸ் ரிட்ராக்டர். இது வந்து டவல் கிளிப். டவல் கிளிப் வந்து ட்ரேப்ஸை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு, ஆப்ரேட்டிங் ஃபீல்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து 8 inches ஆர்ட்ரி கிளாம்ப், ராபர்ட்ஸ் கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஹீமோஸ்டாசிஸில் அப்டைன் பண்ணுறதுக்கு கிளாம்பிங் பிளட் வெசல்ஸ் தான். நம்ம பிளட் வெசல் கிளாம்ப் பண்ணுறதுக்கு, பெரிய வெசல்ஸ் கிளாம்ப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்டமன் சர்ஜரிக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து ரைட் ஆங்கிள் ஃபோர்சப்ஸ். ரைட் ஆங்கிள் ஃபோர்சப்ஸ் இது வந்து வெசல்ஸ் ஹோல்டு பண்ணி செப்பரேட் பண்ணி டிசெக்டிங், அப்புறம் செப்பரேட்டிங், ஹோல்டிங் சூச்சர் வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி டிசெக்டிங் வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். நம்ம அதை ஓப்பன் பண்ணி டிசெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெசல் ஹோல்டு பண்ணி நம்ம வந்து சூச்சரிங்க்கு அந்த டிப்பு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதுக்கு பேர் ரைட் ஆங்கிள் ஃபோர்சப்ஸ். இது காக்கர் ஃபோர்சப்ஸ். காக்கரில் ஸ்ட்ரெயிட் ஃபோர்சப்ஸ். இது காக்கர் ஸ்ட்ரெயிட் ஃபோர்சப்ஸ். இது வந்து பல்க்கு டிஷ்யூ வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது காக்கரில் கர்வ்டு காக்கர் ஃபோர்சப்ஸ். காக்கர் அப்படிங்கும்போது அந்த டிப்பு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டுக்கும் காக்கருக்கும் அதான் டிஃப்ரெண்ட். அந்த டிப்பில் வந்து அந்த ஒரு டீத் மாதிரி இருக்கும். அந்த டிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். டிப்பில் அந்த டீத் டைப்பில் இருக்கிறது வந்து காக்கர் ஃபோர்சப்ஸ் அப்படிம்போம். அந்த டீத் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி ஃபோர்சப்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த டிப்பு தான் வந்து காக்கர் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த காக்கர் ஃபோர்சப்ஸ் வந்து நம்ம வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்கு, பல்காக டிஷ்யூ வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டஃப் டிஷ்யூ ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காக்கர் ஃபோர்சப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிட்னி ட்ரே. கிட்னி ட்ரே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங், பேண்டேஜு, ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேரி பண்ணுறதுக்கு சர்ஜரி டைமில் நம்ம வந்து இது எடுத்துப்போம், இது யூஸ் பண்ணுவோம்.
டிஷ்யூஸ், வேஸ்டேஜ் டிஷ்யூஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சலைன் வாங்க அந்த மாதிரி. இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ் தான். கிட்னி ட்ரே வந்து ஒரு யூஸ் கிடையாது, மல்டி பர்பஸ் யூஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.